இன்னைக்கு சில டைம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல், ஹஸ்பண்டுக்கு வைஃபை புரியல, எவ்வளோ சொல்லி பார்க்குறீங்க, உங்கள் வைஃப் எப்போ பார்த்தாலும் சந்தேக நோயாளியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மனைவியே, உன்னை கணவன் புரிந்து கொள்ளவில்லையா? பிள்ளைகளே, அப்பா அம்மா புரிஞ்சுக்கலையா? பெற்றோர்களே, பிள்ளைகள் உங்களை புரிஞ்சிக்கலையா? உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் உங்களை புரிஞ்சிக்கலையா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரும் புரிஞ்சிக்கலையா? நீங்கள் வாழ்கிற இடத்துல யாராவது புரிஞ்சிக்கலையா? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? தூய ஆவியானவரே, என்னில் இருந்து எனக்கு அறிவு புகட்டிய தூய ஆவியானவரே, எனக்கு சொல்லி தந்த தூய ஆவியானவரே, அவருக்கும் சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லி சொல்லி ஹஸ்பண்டுக்கு புரிய மாட்டேன், கணவருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு இதை சொல்லி தந்த தூய ஆவியானவரே என்னுடைய கணவருக்கு சொல்லித்தாங்க. எனக்கு சொல்லி தரும் தூய ஆவியானவர் என்னுடைய மனைவிக்கு சொல்லித்தாங்க. எனக்கு சொல்லி தரும் தூய ஆவியானவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. நான் சொல்லி திருந்த மாட்டேங்கிறாங்க, சொல்லி புரிய மாட்டேங்குது. அடிச்சு பார்க்குறேன், திட்டி பார்க்குறேன், எவ்வளோ செஞ்சு பார்க்குறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. தூய ஆவியானவரே எனக்கு சொல்லி, மொபைல் பயன்படுத்தாதமா எவ்வளோ கத்துறீங்க, திட்டுறீங்க. மொபைலை கீழே வைக்குதா அந்த தண்டம்? படியுமா அப்படின்னா நாளைக்கு படிச்சுக்கிறேன், நாளைக்கு லீவு. எவ்வளோ சொல்லி அது கேட்குறாள் அவன். இவனுங்கெல்லாம் கேட்குறானுங்களா? டேய் விளையாட போவாதடா, கீழே விழுந்துருவாடா, போயிட்டு காலை உடச்சிக்கிட்டு வருவானுங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லணும்? நான் சொல்லி புரியலை, தூய ஆவியானவரே நீ சொல்லியாவது புரியுமான்னு பார்க்கலாம். நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அவர் புரிய வச்சா அது நல்லா புரியும். அவர் கற்றுக் கொடுத்தாருன்னா அப்புறம் அவங்க வழி தவறி போகவே மாட்டாங்க.